ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, செப்டம்பர் மாதம் பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்களானது கும்பராசி நேயர்களுக்கு கடந்த மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையும் கொடுக்க இருக்குது. அதாவது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எல்லா வகையான பலன்களுமே உங்களுக்கு சிறப்பாகவும் நல்லபடியாகவும் இருக்கும் அப்படின்னே எதிர்பார்க்கலாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணமே கிரக அமைப்புகள் தான். இந்த நவ கிரகங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே ஏற்படக்கூடிய மாற்றங்களானது இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம கும்பராசி நேயர்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை பற்றி ஒரு பொதுவான பலன்களை தான் பார்க்க இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ஜாதக ரீதியாக ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது முழுமையாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் அப்படி யாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏழரைச்சனியினுடைய கடைசி காலம்னு சொல்லக்கூடிய பாதச்சனியில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு பல்வேறு விதமான கஷ்டங்கள், எது எடுத்தாலுமே அதில் தடைகள், நிறைய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள். ஏன்னா சனி பகவான் எப்போதுமே நிறைய பாதிப்புகளை கொடுப்பார். அதுவும் இந்த டைம்லலாம் உங்களுக்கு மீளவே முடியாத நிலையில் கடன் சுமையை அதிகமாக்கி கொடுத்துருப்பார். இந்த கடன் சுமை எல்லாம் எப்போ காணாமல் போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகளோடு தான் கும்பராசி நேயர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லணும். ஸோ அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை கொடுக்க இருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசினியர்கள்கிட்ட பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திறமை அதிகமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். யாருக்கு என்ன தெரியுதோ இல்லையோ அவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் நமக்கு போதுமானது, மற்றபடி வேறு எதுவும் நம்ம கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் நினைக்காம எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றின நாலேஜை அதிகமாக்கிக்கணும் அப்படின்ற நினைக்கக்கூடியவங்க தான் இவங்க. ஸோ அதனாலே இவங்கள்ட்ட திறமை அதிகமாகவே இருக்கும். அறிவாற்றலும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் தேடி தேடி தெரிஞ்சிக்கக்கூடியவர்கள். ஸோ அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம், அதுவும் இந்த செப்டம்பர் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஒரு டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே பல்வேறு விதமான கஷ்டங்கள், நிறைய பாதிப்புகள், நிறைய தடைகள், என்ன செஞ்சாலும் தடை, என்ன செஞ்சாலும் பிரச்சனைகள், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, அடுத்தடுத்து நம்மளால் வாழ்க்கையை நடத்த முடியுமா, நம்ம வாழலாமா வேணாமா அப்படின்னு கூட நிறைய கும்பராசினியர்கள் சிந்தித்திருந்திருப்பீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை பார்த்தாச்சு. ஸோ இனியாவது நல்லா இருக்குமா அப்படின்னு தான் கும்பராசினியர்கள் புதுசாக ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இருக்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வருடத்தினுடைய முடிவு நம்ம எடுக்க போகிறோம். இன்னும் 4 மாதங்கள் தான் இருக்குது. இந்த வருடமே முடிய போகுது. ஸோ பிறக்கக்கூடிய புதிய வருடமாவது உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த டைமில் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சனி ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரு. அதுவும் எப்படி அமர்ந்திருக்காருன்னு பாருங்களேன். குருவோட பார்வையில் சனி அமர்ந்திருக்கிறாரு. ஸோ குருவோட பார்வை படக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதம் அடைஞ்சிடும். அதனால் சனி பகவானுடைய செயல்பாடுகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். சனியினுடைய வீரியம் தாக்கம் எல்லாமே குறையும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்குது. குரு பலன் கிடைக்க போகுது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்னா நிறைய நல்ல பலன்கள் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலுமே கூட அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான விஷயங்களை இப்போ நீங்கள் புதுசாக தொடங்கலாமா, தொடர்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட அது நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதுபடியே எல்லாமே அமையும். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும். அந்த பிடிவாத குணத்தால் தான் செய்கிறது மட்டும்தான் சரி, மற்றவங்க செய்கிறது எதையுமே ஏற்றுக்கவே மாட்டாங்க. அது சரியாக இருந்தாலுமே கூட ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த டைமில் பிடிவாதத்தால் ஒரு சில காரியத்தை நீங்கள் தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது.
ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் மற்றபடி உங்களுடைய ரெகுலரான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே போதும். இந்த பிடிவாதத்தை இந்த டைமில் விடுறது ரொம்ப நல்லது கும்பராசிக்காரங்களுக்கு. ஏன்னா அதனால தான் உங்களுக்கு நிறைய காரியத்தை நீங்கள் தள்ளி தள்ளி வைப்பீங்க. சுறுசுறுப்பாக இயங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, குரு பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து தான் ராசியை வந்து பார்க்குறாரு. ஸோ உங்களுடைய ஆரோக்கியமும் இப்போ நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. கவலை எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே நீங்கள் மறந்துட்டு இப்போ எதிர்காலத்தை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு நேரம். எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் தான் உங்களுக்கு அதிகரிச்சிருக்கும் அப்படின்னே சொல்லணும். குரு லாபஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு வேறு என்ன வேணும்? குரு பார்க்குறதே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தான். அதுவும் லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பொருளாதார நிலையில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார வளமும் கண்டிப்பாக வந்து இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். நிறைய பாராட்டுக்கள் வந்து கிடைக்கும். நல்ல ஒரு வேலையில் வந்து ஆர்வம் கிடைக்கும். வேலையே இல்லை, சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட இப்போ ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் தேடி போகவே தேவையில்லை, இப்போ தானாக உங்களை தேடி வந்து வரத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த காலகட்டங்களில் கும்பராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக நல்ல நண்பர்கள் வந்து இருக்க போகிறாங்க. இந்த நண்பர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்க மூலியமாக நீங்கள் நிறைய விஷயம் செய்யலாம். ஸோ நண்பர்களோட சேர்ந்து நீங்கள் கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக செய்யலாம். நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதே கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்திலேயே தான் எதிரிகள் இருக்கிறாங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 4 பேரில் தான் உங்களுக்கு எதிரிகளே இருக்காங்க. அதனால் கூட இருக்கக்கூடியவங்கள்ட்ட எப்போதும் உஷாராக இருக்கணும். எதையும் வந்து அவங்கள நம்பி வந்து செய்யவே கூடாது. அவங்கள நம்பி நீங்கள் எதுவும் செய்ய கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து நடக்காததுக்கு சமந்தான். அதை நீங்கள் சொல்லவே தேவையில்லை. அப்படி தான் நீங்கள் வந்து இருக்கணும். ஒருவேளை உங்கள் கூட இருக்கக்கூடியவங்களே நல்ல விஷயத்தையே கூட இதெல்லாம் செய்ய முடியாது, செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எதை செய்ய வேணாங்கிறாங்களோ அதைத்தான் நீங்கள் இப்போ வந்து செய்து காட்ட போகிறீங்க. கூட இருக்கக்கூடியவங்கள கவனிச்சிட்டே இருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம யாரையுமே வந்து நல்லவங்க அப்படின்னு நம்பவே முடியாது. நமக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள் தான் ஆபத்தானவர்கள். அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல் தலைவர்களுடைய சந்திப்பு கிடைக்கும், அவங்களுடைய தொடர்பு கிடைக்கும். அதன் மூலமாக அவங்களுடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கை இன்னும் சிறப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. நிறைய உதவிகள் வந்து கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் கும்பராசி நேயர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க. கோவில் பணிகள் செய்கிறதுக்கோ அல்லது கோவில் சார்ந்த விஷயங்களுக்காகவோ நீங்கள் உதவி செய்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதையுமே கும்பராசி நேயர்கள் தனக்கு வேணும் அப்படின்னு சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கம் கிடையவே கிடையாதுங்க. அது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ எது செஞ்சாலும் எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை வந்து கும்பராசி நேயர்கள்ட்ட இயல்பாகவே வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பிரச்சனைகளுக்கு கூட வந்து ஆளாகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருமே கல்வியில் ஒரு மேல்மை நிலையை வந்து அடையிறதுக்கு இந்த காலகட்டங்கள் உதவியாக இருக்கும். ஸோ யாரையும் நம்பிட்டு இருக்காதீங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதை நீங்கள் தனித்து செய்யுங்க. நல்லதோ கெட்டதோ லாபமோ நஷ்டமோ எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்களே வந்து செய்யுங்க. அடுத்தவங்களை நம்பி செயல்படுறது வந்து ரொம்ப தவறானது. மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய கும்பராசினியர்கள் இதை வந்து செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இயல்பான ஒரு குணங்கள் தான். கும்பராசினியர்கள் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிங்கனாவே தெரியும். அவங்க யார் பேச்சையும் வந்து கேட்கவும் மாட்டாங்க, யார் சொல்கிறதையும் வந்து பொருட்படுத்திக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் வந்து செய்வாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் தாராளமாக வந்து செய்யவும் முடியும். செய்து முடிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது. வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அப்படின்னு நினச்சி அதுக்கு தகுந்தபடி உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் மாற்றிக்கக்கூடியவங்க. ஸோ எப்போதுமே வாழக்கூடிய வாழ்க்கையை ரசித்து வாழணும், நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடக்கும். விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு வளர்ச்சியானது இருக்குது. ஸோ உங்களுடைய உறவுகளை நீங்கள் புதுப்பித்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகமாக மனிதநேயம் மிக்கவர் நபர்கள் அப்படின்னு கும்பராசினிகளை நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஹெல்பிங் டெண்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனாலேயே இவங்க எல்லாருக்கும் உதவிக்கரங்களை நீட்டி பல்வேறு விதமான உதவிகளை இன்றளவும் வந்து செய்துட்ருக்காங்க அப்படின்னே சொல்லணும். அப்படிப்பட்ட உங்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் 21ஆம் தேதியில் இருந்து ஆரம்பமாகுது.
ஸோ இந்த டைமில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 21ஆம் தேதி அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆரம்பித்து 24ஆம் தேதி புதன்கிழமை காலையில் வரைக்குமே சந்திராஷ்டமமே இருக்குது. ஸோ இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் உங்களுக்கு தொடர்ந்து நல்லது நடக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ முருகனுக்கு வேல் அபிஷேகம், வேல் வழிபாடுகள் செய்யுங்க. சிவப்பு நிற பூ வைத்து நெய் தீபம் விட்டு நீங்கள் வேண்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சகல காரியங்களும் நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.